ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ராசியில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் குரு வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க. பாகியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு ராசியில இருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு ராசியில புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாருங்க. 16/11 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்துல இருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு. இந்த நவம்பர் மாதத்துல நமக்கு பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை இருக்கு. அதோட கேதாரலட்சுமி விரதமும் இருக்குங்க. அடுத்ததா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சு அதோட நிறைவா கந்தசஷ்டி சூரசம்ஹாரமும் நடக்குது. சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுதுங்க நவம்பர் 13ஆம் தேதி. அடுத்ததா நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. இந்த நாளில் எல்லா சிவன் கோயிலுமே அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், சங்காபிஷேகம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இது கூடவே சனி வக்கர நிவர்த்தியும் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தாங்க ஐயப்ப சுவாமிக்கு 41 நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டுக்கிட்டு போவாங்க. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தவங்க தாங்க இந்த ஐயப்ப சுவாமி. இந்த மாதத்தில் இவரை காண மக்கள் லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. இவரை 18 படிகளுக்கு மேலே அமைஞ்சிருக்காருங்க. ஒவ்வொரு படிக்கும் என ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இவருக்கு இருமுடி கட்டிக்கிட்டு போறது வழக்கமா இருக்குங்க. நீங்க யாரெல்லாம் சபரிமலை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது கூடவே ஐயப்ப சுவாமியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவர் நிலம் மற்றும் ஆற்றல் திறமைகளுக்கு காரணக்காரகனா இருக்கிறாரு. இந்த செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குறாங்க. அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசவையில் பேசும் ஆற்றலும் தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் இருப்பாரு. ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் ஆகின்றன. செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் 3ஆவதாக இருக்கிறாருங்க. இவரை அங்காரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் செந்நிறமானவர். மேலும் இவரை பூமா தேவிதான் செவ்வாயை வளர்த்ததாக புராணங்கள் சொல்லுது. சிவனின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது. அந்த நீர்த்துளியே மங்களன் என்றும் அவனை பூமி தாய் வளர்த்தாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நவ கிரகங்களில் ஒருவரான இவர் செவ்வாய் கிரகமாக மட்டுமில்லாமல் அங்காரகன் என்னும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியை பெற்றிருக்கிறாரு. செவ்வாய் தோஷத்தை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. செவ்வாய் தோஷம் படாத பாடு படுத்தி விடுமோ அப்படின்னு தான். ஆனால் இந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க. இதை பரிகாரங்கள் மூலமே சரி செஞ்சிடலாம். செவ்வாய் பகவான் செந்நிறமானவர். இவர் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையும் இவர் அணிந்திருக்கும் உடையும் செந்நிறமாக இருக்கும். அதனால தான் இவரை செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுதுங்க. இது முருகனுக்கும் உகந்த நாளாக இருக்கு. அதனால் இவரை வணங்கினால் வீடு மனை உள்ளிட்டவை கிடைக்கும். மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று கடகத்தில் நீச்சம் பெறுவார். சிம்மம் மற்றும் மகர ராசிக்கு செவ்வாய் யோகத்தை செய்யக்கூடிய கிரகமாக இருக்குதுங்க. இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த திசை தெற்கு. இவருக்கு என தனி கோயிலே இருக்குங்க. நவ கிரகங்களில் இந்த தலமும் ஒரு தலம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூர்மையான அறிவு கொண்டவங்களாகத்தாங்க இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களின் நம்பிக்கையை பெறுவது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இவங்க அதிகமாக தனிமையை தாங்க விரும்புவாங்க. இவங்களோட விஷயத்தை இவங்களுக்குள்ளேயே தாங்க வச்சுக்குவாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பொருளையோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்தையோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியும் அடைய விரும்புவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்குங்க. இது ஆண் பெண் அப்படின்னு மாறுபடும்.
விருச்சக ராசிக்கார பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் மறக்க மாட்டாங்க. மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. இவங்க பொதுவாகவே பழக அன்பாகவும் இனிமையாகவும் இருப்பாங்க. தைரியமானவர்களாகவும் வலிமையாகவும் காணப்படுவாங்க. விடாமுயற்சிக்கு பெயர் போனவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க. இதில் ஆண்களுக்கு சில மாற்றங்கள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை மற்றும் தீமைகளை பற்றி அலசி ஆராய்ச்சி முடிவெடுக்கும் குணம் கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இந்த மாதம் தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து அதிகமாகவே இருக்கு. இந்த மாதத்துல வியாபாரம் செய்யறவங்களுக்கு பலவிதமான பலன்கள் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களோட வியாபாரத்தை பெருக்கிற முயற்சியும் செய்வீங்க. அதோடு புதிய கஸ்டமர் எல்லாத்தையும் சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் போவீங்க. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எந்த இடையூறும் இருக்காதுங்க. ஆனாலும் ஒரு சில நேரத்தில் உங்களோட மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாவீங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஒரு புது அத்தியாயம் உருவாக போகுது. நல்ல உறவுகளும் ஏற்படுங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகுங்க. பிள்ளைகளால் மன வருத்தம் ஏற்படும். ரிஷப ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையுங்க. கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் புதுமையான படைப்புகளை படைப்பீங்க. அதனால் எல்லாரோட கவனத்தையும் அதிகமாக ஈர்ப்பீங்க. இதன் மூலியமா உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. நல்ல மார்க்கும் வாங்குவீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலையும் உருவாகுங்க. அதனால் இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உயர்வை தான் தரப்போகுது. இந்த மாதத்தில் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வருமானமும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. மாதத்தின் முதல் பாதியில் நிச்சயமாக சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். ஆனாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகம் அதிகமாகுங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்களோட ராசிநாதனான செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. ஆனால் நீச்சமாகி இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது குறை ஏற்படலாம். கொஞ்சம் டயர்டாகவும் அசதியாகவும் இருப்பீங்க. அதனால் சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 4ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு தான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொரு விஷயம் என்னன்னா 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. அப்போ கொஞ்சம் செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அதுக்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சில நன்மைகளை உங்களுக்கு தொடர்ந்து செய்வாருங்க. அப்போது 7ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் 2ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டுக்குரிய குரு 7ஆம் வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. இந்த பரிவர்த்தனை யோகத்தால் செல்வ விருத்தி ஏற்படுங்க. வீடு மனை உள்ளிட்டவை வாங்குவீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் கைகூட போகுதுங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீருங்க. கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்யுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷம் அதிகமாகுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் இழுபறியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. மனதில் உற்சாகம் அதிகமாகும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்படுங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்கள் பாராட்டுக்கு பதில் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். திடீர் கோபங்கள் ஏற்படுங்க. வீண் செலவுகளும் இருக்கும். பிடிவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக வாராகி அம்மனை வழிபடுங்க. நல்லது நடக்கும்.
இது கூடவே முருகப்பெருமானையும் வழிபடுங்க. கடன் பிரச்சனைகள் குறைந்து குடும்பத்தில் கஷ்டம் தீருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.